ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். காஃபி கான் யாருடைய அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்தார்? சரியான விடை அவுரங்கசீப். ஒரு ஜிட்டல் என்பது எத்தனை வெள்ளி குன்றி மணிகளை கொண்டதாகும்? சரியான விடை 3.6 வெள்ளி. எத்தனை ஜிட்டல்கள் ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமமாகும்? சரியான விடை 48 ஜிட்டல்கள். தவகத் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை தலைமுறைகள். தஜிக் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை சுயசரிதை. தாரிக் அல்லது தாகுயுக் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை வரலாறு. யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழை சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது? சரியான விடை முதலாம் ராஜராஜ சோழன். அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றிய துறவி யார்? சரியான விடை திருஞான சம்பந்தர். சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படும் பாண்டிய மன்னன் யார்? சரியான விடை அரிகேசரி. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி என புகழாரம் சூட்டியவர் யார்? சரியான விடை மார்கோ போலோ. சித்தூர் சூறையாடல் எந்த ஆண்டு நடைபெற்றது? சரியான விடை 1303. புவியின் சுற்றளவு எத்தனை கிலோமீட்டர் ஆகும்? சரியான விடை 6371 கிலோமீட்டர். இந்திய பெருங்கடலில் எப்போது சுனாமி ஏற்பட்டது? சரியான விடை 26 டிசம்பர் 2004. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை எது? சரியான விடை ஸ்ட்ராம்போலி எரிமலை. இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை எது? சரியான விடை பேரன்தீவு எரிமலை. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, ஒரு முதன்மை ஆற்றுடன் இணையும் ஆறு துணை ஆறு ஆகும். கூற்று 2, ஒரு முதன்மை ஆற்றில் இருந்து பிரிந்து செல்லும் ஆறு கிளையாறு ஆகும். சரியான விடை கூற்று 2ம் சரி. ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி எந்த நாட்டில் அமைந்துள்ளது? சரியான விடை தென் அமெரிக்கா. நயாகரா நீர்வீழ்ச்சி எந்த நாட்டில் அமைந்துள்ளது? சரியான விடை வட அமெரிக்கா. விக்டோரியா நீர்வீழ்ச்சி எந்த நாட்டில் அமைந்துள்ளது? சரியான விடை தென் ஆப்பிரிக்கா. உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எது? சரியான விடை மியாமி கடற்கரை. உலகிலேயே 2வது மிக நீண்ட கடற்கரை எது? சரியான விடை மெரினா கடற்கரை. உலக மக்கள் தொகை நாள் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? சரியான விடை ஜூலை 11. உலக கலாச்சார பல்வகை நாள் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? சரியான விடை மே 21. பன்னாட்டு தாய்மொழி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? சரியான விடை பிப்ரவரி 21. உலக மத நல்லிணக்கண தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? சரியான விடை ஜனவரி 3வது ஞாயிற்றுக்கிழமை. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஏவி டைசி. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் சட்டப்பிரிவு எது? சரியான விடை சட்டப்பிரிவு 14. பாகுபாட்டை தடை செய்யும் சட்டப்பிரிவு எது? சரியான விடை சட்டப்பிரிவு 15.
பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கும் சட்டப்பிரிவு எது? சரியான விடை சட்டப்பிரிவு 16. தீண்டாமையை ஒழிக்கும் சட்டப்பிரிவு எது? சரியான விடை சட்டப்பிரிவு 17. பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்யும் சட்டப்பிரிவு எது? சரியான விடை சட்டப்பிரிவு 18. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? சரியான விடை டெல்லி. தேர்தல் சின்னங்களுக்கான ஆணை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? சரியான விடை 1968. தேசிய கட்சியாக இருக்க குறைந்தபட்சம் எத்தனை மாநிலங்களில் வலிமையுடையதாக இருக்க வேண்டும்? சரியான விடை 4. மாநில கட்சியாக இருக்க குறைந்தபட்சம் எத்தனை மாநிலங்களில் வலிமையுடையதாக இருக்க வேண்டும்? சரியான விடை 1. நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு வகிக்கும் துறை எது? சரியான விடை 3ஆம் நிலைத்துறை. பொருளியல் மற்றும் செல்வ இலக்கணத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆடம் ஸ்மித். நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆடம் ஸ்மித். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.